தமிழக கடலோர பகுதிகளில் ரோந்து பணிக்காக நீரிலும் நிலத்திலும் செல்லக்கூடிய அதிநவீன வாகனங்கள் வாங்கப்படும் என கடலோர பாதுகாப்பு குழும ஏடிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். மீனவர்களுக்கும் காவலர்களுக்கும் நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 23ஆம் தேதி சென்னையில் புறப்பட்ட குழு பாய்மரப்படகு மூலம் தூத்துக்குடி துறைமுகத்தை சென்றடைந்தது. இந்த குழுவின் தலைவரும் கடலோர பாதுகாப்பு குழும ஏடிஜிபியுமான சைலேந்திரபாபு செய்தியாளர்களிடம் பேசினார். கடலோர பகுதியில் ரோந்து பணியை மேம்படுத்த 20 அதிநவீன வாகனங்கள் வாங்கப்படும் என்றார். கடந்த 6 மாதங்களில் கடல் மார்க்கமாக எவ்வித கடத்தல் சம்பவமோ ஊடுருவல் சம்பவமோ நடைபெறவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். பின்னர் போலீசாருக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சென்னையிலிருந்து இந்த பாய்மர படகு பயணம் புறப்பட்டு தூத்துக்குடிக்கு வந்திருக்குது. குறிப்பாக இது மீனவர்கள் மத்தியில் கடலோர பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று, மீனவர்களுடைய பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று. கடத்தல் பெருளவில் இப்போ கடத்தல் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ சென்ற ஆண்டு 2 முறை தங்கம் பிடிச்சோம். ஒரு சில நேரங்களில் போதைப்பொருள் கடத்தலை உடனடியாக தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இப்போ கடந்த 6 மாதங்களாக எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை.